ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நேர்மறையாய், எதிர்மறையாய். நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும். ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் முன்னேற முடியாது. உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனமானது வலியை ஏற்படுத்தும். அந்த வலியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்க கூட செய்யாது. உனக்கு பாதையை நான் காண்பிக்கின்றேன். உன்னுடனே நடந்தும் வருகின்றேன். திடீரென மனதில் சஞ்சலம், பாதையில் குழப்பங்கள். அப்போதும் உன்னிடத்தில் நான் தான் இருக்கின்றேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். பாதைகள் தடம் மாறும். 2 அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று நீ உணர்ந்து விடுவாய். ஆனால் நீ வைத்த அந்த 2 அடிகளின் பின் விளைவுகளின் வலி உன் மனதில் இருக்கும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள், திடீரென மௌனம் கொள்கிறீர்கள், பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள். எதற்கு இந்த விளையாட்டு என்கின்றாய். குழந்தையே, இது விளையாட்டுத்தான். எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது. ஆனால் எந்த பக்கத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும். அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்திருக்கும். அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் கூட அதற்கு உன் கால்கள் செல்லாது. இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும். பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறியதாய்தான் கரைப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த கரை வெண்மையில் பளிச்சென்று தெரியும். அதை உணர்ந்து நீ மாற்றிக்கொள். அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டதே என்று குற்றமாய் யோசிக்காதே. இது தவறுதான். ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம். என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகின்றது. உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தூண்டுகோலாகும். உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள். அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும். அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு. மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால், பொறுமையால், பக்தியால் நிரப்பு. பிறகு பார் உனக்கான வேகத்தை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் கோரிக்கைகளுக்கு நான் செவி சாய்க்கவில்லை, நிராகரித்து விட்டேன் என்று நினைக்காதே. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். நீ உன் கவலையை விட்டுவிட்டு உன் லட்சியத்திற்கான பணியை மட்டும், அதாவது உன் கடமையை நீ செவ்வனே செய்து வா. உலகில் பிரச்சனைகள் எதுவானாலும், எப்பொழுது வந்தாலும் அதை அனைவரும் கடந்துதான் போக வேண்டும். இதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல. நடந்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வில் உன் லட்சியத்தை அடைய என்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தனை செய். உனது ஏமாற்றமான, துயரமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா. உன் கஷ்டங்களுக்கான முடிவு காலம் நெருங்கிவிட்டது. உன்னை நான் தான் கைப்பிடித்து அழைத்து செல்கின்றேன். அது கரடுமுரடான பாதையே, ஆனால் அதுவே உன்னை வாழ்க்கையில் உச்சத்தை அடைய வைக்கும் வெற்றி பாதையாகும். நீ எதிர்பார்க்கும் சந்தோஷமான, மனம் நிறைந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழ்வாய். இது நிச்சயம் நிறைவேறும். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் ஆகும். எனதன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நமக்கான விடியலாக இருக்குமா என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாய். என்று இந்த என் நிலை மாறும்? ஏன் என்னை இவ்வளவு சோதனை செய்கிறீர்? எனக்கான காலம்தான் எப்பொழுது? துச்சமாக நினைப்பவர் மத்தியில் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ என்னிடம் முறையிடுவதை நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய கர்மாக்களை குறைக்கவே நான் உன்னை இவ்வளவு சோதனை செய்கின்றேன். விரைவில் உன் கர்மாக்களை துணியில் எரிந்து கொண்டு இருக்கும் நெருப்பை போல எரித்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்து நான் உயர்த்துவேன். என் செல்வமே, அடுத்தவரின் வாழ்வியலில் தேவையில்லாமல் நீ ஏன் தலையிடுகிறாய்? அவரவர் வாழ்க்கை முறை வேறு. எதை பற்றியும், எவரை பற்றியும் நாம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே உன் நிம்மதிக்கான ஒரே வழி. உன்னால் முடிந்த உதவியை செய். அதுவே அவர்களுக்கு உபத்திரவமாக தெரிந்தால் அதிலிருந்து விலகிவிடு.
உன் நிம்மதி முக்கியம். அதை நினைவில் கொள். என் பிள்ளையான உனக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு என் பிள்ளையான நீதான் முக்கியம். உன் மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியவர் தொண்டையில் நான் கை வைப்பேன். உன் அழுகைக்கு நான் பதில் சொல்ல வைப்பேன். ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தையாவாய். வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம். நானும் உழைக்கின்றேன், முயற்சிக்கிறேன். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று தானே கேட்கிறாய்? உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டும் என்றே சொல்லலாம். உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சர்க்கிள் தோன்றுகிறது? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் அனைத்தும் வெற்றியே. உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும்போது நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நடுவில் எந்த துணை இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண் மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சக்கூடாது. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு அருளுவேன். நீ மகிழ்ச்சியுடன் நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாது இரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. முன்னேறி செல். எப்போதும் முன்னோக்கியே நட. இப்பொழுது உள்ள மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தி அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதிக்கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அது முக்கியமானது என்ற உணர்வும் இல்லாத இருப்பின் நீ செய்வதையெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டுமே. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் யோசி. வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் நீ இருந்தாயென்றால் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவது இல்லை. நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது. சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது. முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும். மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து வா. உன்னுடைய காரியம் கைகூடும். முதலில் ஏன் இப்படி என்னை படைத்தீர்கள் என்று என்னிடம் முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது. ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை. வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய். நேரங்கள் நிமிடங்களாய் போய்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு. தேவையானதை முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை கொடு. அதற்காக உழைத்து போராடு. நிச்சயம் அனைத்து விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய். உன்னோடுதான் நான் இருக்கின்றேன். கவலைகளை மறந்து என்னையே தியானி. என் மீதே மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் இடிந்து உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன். நேற்று நீ கடந்தவை எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும். நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது. அதன் வழி சரியே என்று அர்த்தம். அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம்.
அது இன்று என்ற நேரத்தையும் அது நிம்மதியாய் வாழ விடாது. இன்று என்பது நிதர்சனமான உண்மை. அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில். இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கின்றாயே. உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும். உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும். உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து உள்ளதாய் இருக்கும். வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான். அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார். உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாய் இலையை, தூணாய் பூவை தாங்க படைத்தேன். அதே போலத்தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்குவதற்கு நேற்று என்ற வேரை, இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன். நீ உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. எப்போது உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதோ அப்போது சந்தோஷமும் உன் அருகில்தான் உள்ளது என்பதை நீ உணர வேண்டும். முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே. கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது. வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது. உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது. அதாவது, முதலில் இந்த கார் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த பெண், இந்த வீடு, இந்த வேலை, இந்த கடன் தீர்ந்தால் உடல்நிலை சீரானால் என்று நீண்டு கொண்டே போகிறது நமது ஆசையானது. விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகிறாய். சந்தோஷம் என்பது இயற்கையானது. அதை அப்படியே உணர்ந்து கொள். எந்த காரணமும் இன்றி சந்தோஷமாக இரு. சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதில் சேர்ந்திருக்கும் குப்பைகளை வெளியே தூக்கி எறி. அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும். கவலை கொள்ளாதே. இந்த நிலை விரைவில் மாறும். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என என்றாவது யோசித்து இருக்கிறாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்திருக்க மாட்டாயே. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது. நீ உன் விருப்பங்கள், உன் கனவு, உன் ஆசை, உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாக நீ மட்டும் தனியாக இருப்பாய். ஓசை இல்லாத இசைக்கருவி போல. பிறருக்கு ஏதாவது கொடுக்க நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையையும் கொடு. அதுவே ஆயுள் முழுக்க போதுமானதாக இருக்கும். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில், இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் நம்மை காப்பாற்றும். யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும். உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. நான் ஒரு பக்கிரி, வீடு வாசல் இல்லாதவன், மனைவி மக்களும் இல்லை. என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உன்னை மறக்க முடியாமல் இருக்கின்றேன். உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. அதனால் வருத்தப்பட வேண்டியது அவர்கள்தானே தவிர நீ இல்லை. வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு, பரிவு, இரக்கம், மன்னிப்பு, கோபம், வெறுப்பு, விரோதம் என எத்தனை உணர்வுகள்! இந்த சூழல்களுக்கு நடுவில் 1000 உறவுகள் நம்மை சுற்றி வலம் வருகிறார்கள். அம்மா, அப்பா, அக்கா,
தம்பி என பல உறவுகள். அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாய் வருகிறார்கள். உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி. அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது, ஏன் கோபம் வருகிறது என்றுதானே உன் கேள்வி. நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய் என்று வைத்துக்கொள். அப்படி நடக்கும்போது உன் காலில் அடிபட்டு விடுகிறது ஒரு கல்லால். அது உனக்கு வலிக்கின்றது. அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கின்றாய். இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல். நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்று. நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது, அதை கவனித்துக் கொள்கிறாய். உன் காலில் காயப்படவில்லை. இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம், அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்று அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய். இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு நீ புரிந்து கொண்டுள்ளாய் என்று உனக்கு தெரியும். நீ எப்போதும் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது கவலைப்படுகிறாய். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வது இல்லை. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எனவே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாக படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலை போற பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். அதனால் அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேர்ப்பேன். அனைத்தும் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் பணிந்து கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்கு முயற்சி செய். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடைந்து பார். உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே. மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்பட வேண்டும். உன் லட்சியத்தை நீ நிச்சயம் அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள வலியின் ஆதங்கத்தையும் உணர்கின்றேன். கவலை கொள்ளாதே. இந்நிலை விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய சில நேரம், சில நாட்கள், சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கை பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் இங்கு நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது. அதை உற்சாகத்துடன் நீ வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை இதோ துவங்கிவிட்டேன்.